நான் இன்றைக்கு மாத்தளை போலீஸுக்கு வந்து போயிட்டிருந்தேன். அதில் முன்னுக்கே போன நேரம் வந்து போலீஸ் அவங்க கேட்டாங்க வந்து அந்த ஐடி கார்டை கொடுத்துட்டு போகணும் தானே ஒழுங்கா அந்த மார்க் பண்ணி கொடுறதுக்கு. அப்போ நீங்கள் மட்டுமா வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன்டா அவங்கள்ட்ட ஆட்கள் ஒரு 13 பேர் வந்திருந்தாங்க ஓட்ட போட்டால். அதுக்கு ஒரு சரின்னு சொல்லி உள்ளுக்கு எடுத்து உள்ளுக்கு அதிகாரி மாஷா அல்லாண்டு அவர் நல்ல ஒரு மனுஷன் உண்டு உள்ளுக்கு கூப்பிட்டாரு விசாரணையில். அப்போ அதில் கேட்டார் வந்து என்ன நடந்துச்சுன்னா நான் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் வந்து நளினும் வந்து அவர் வந்திருந்தார். அவர்கிட்டையும் கேட்டார் என்ன நடந்துச்சுட்டு. அவர் சொன்னார் இப்படி தான் நஸ்மீம் அவர் எனக்கு ஏசினார் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஏசினதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்களா போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னார். அப்படியான்ட்டு அப்போ என்கிட்ட முடிவு கேட்டார் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. நான் சொன்னேன் உசாவிக்கு போட போகிறேன், உசாவி மூலமாக செஞ்சுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இதை சேஃபாக முடிச்சு கொள்ளையிலுமான்னு கேட்டால் நான் சொன்னேன் ஏலா நான் உசாவிலே பார்த்துக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நளின்ட்ட சொன்னார் வந்து ஒரு கதை ஸ்டோரின்னு சொன்னார். ஒரு போலீஸ்காரர் வந்து இதுக்கு முந்தி ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் பில்லால் வந்து பிரச்சனையாகி ஒரு லேடி ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை போட்டு வெட்டிட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உசாவிக்கு போட்டும் உசாவி மூலமாக வந்து வந்தி போட்டு 35 லட்சத்துக்கு வந்தி போட்டு கடைசியில் வந்து எலக்ட்ரிக் போர்டால் வந்து 18 லட்சம் கொடுக்க வந்துச்சு. நீங்கள் இவ்வளோ இப்படிலாம் பேசினீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். கேட்டதுக்கு பிறகு நீங்கள் பேசி நீங்கள் 2 பேரும் சமாதானம் முடிச்சுக்கொள்ளணும். மற்றபடிக்கு உங்களோட நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் உசாவி மூலமாக பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்குது. இப்போ அடுத்த முறை நாங்கள் அடுத்தது வந்து உசாவியில் போடுறது தான் இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த முடிவிக்குது. உண்மைக்குமே இது வந்து எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கப்படான்ற ஒரு எண்ணத்துக்காக தான் செய்கிறேன். அதே மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வந்து நல்ல ஒரு மனுஷன் உண்டு உண்மைக்குமே. அப்போ அவர் அதில் நியாயமாக பேசி கொண்டார், அழகான முறையில் நடந்து கொண்டார். அவர நலிந்த பிள்ளைன்றதை வந்து அழகான முறையில் விளங்கப்படுத்தினார் அவருக்கு. அதோட லாஸ்ட்டாக நான் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த அதிகாரிகிட்டே கேட்ட வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று அடித்து கொள்ளணும்னு அவர் ஃபோட்டோ அடிக்க அனுமதி தந்தார். நான் அந்த ஃபோட்டோவை போட்டு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கட்டத்தை வந்து சரியான முறையில் அப்டேட் தருவேன். கட்டம் கட்டமாக செய்கிறதுக்கு தான் பிளான் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸில் வந்து அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் அது செய்கிறது. இவங்களோட ஓட்ட போட்டில் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது. போலீஸ் மூலமாக உசாவி போயிட்டு என்ன செய்யணுமோ செய்கிறது. அப்போ இவர் கேட்டார் இந்த அதிகாரி வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குது அதை முடிச்சு கொள்வோமான்னு கேட்டார். நான் சொன்ன முடிக்க இயலாது. இவருக்கு நான் 5 கோடிக்கு வந்து இவரை நான் வந்து பந்தி கேட்டு நான் நடு போட போகிறேன், உசாவி போட போகிறேன்னு சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் எழுதி கொண்டார். நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுக்கு பிறகு எங்கேயுமே ஸ்ரீலங்காவில் நடக்கப்படான்ற எண்ணம் தான் எனக்கு.